நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எவ்வளோ சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க. மூட நம்பிக்கையை மறைச்சிருங்க, ஒழிச்சிருங்க. மூட நம்பிக்கைக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. என்னடா திடீர்னு சொல்கிறாரு? மூட நம்பிக்கைங்கிறது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா பரிகாரம் போய் அங்கே செய்ய இங்கே செய்ய, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் குரு, அது இது அவங்க இடத்துல அவங்க இருக்கிறா. நீ பிறந்த நேரம் சரி இருந்தால் தலையெழுத்து கரெக்டாக இருந்தால் இருக்கும். நீ பரிகாரம் செய்ய 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 செஞ்ச காசை நீ பணக்காரன் ஆயிடுவா. அதை சேர்த்து வச்சுருந்தா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். நான் பரிகாரம் செஞ்சேன் அதனால் ஓஹோ ஆகிட்டேன்னு. நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அவனுக்கு நல்ல காலம் பிறக்கலையே. ஜாதகம் எழுதுறவர் அதே உட்காந்துக்கிட்டு 101 ரூபா தான் வாங்கியிருக்காரு, 201 ரூபா தான் வாங்கியிருக்காரு. அவர் நல்ல காலம் பிறக்கலையே. 27 நட்சத்திரம், 12 ராசிக்கு 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பல லட்சம் பேர் இருக்காங்க. எல்லோரும் ஒரே டைம் ஒரே மாதம் ஒரே வருஷத்தில் பிறக்கலை, அது செகண்டு கணக்கில் பிறக்கலை. அப்போ அந்த செகண்டு பற்றிலாம் அந்த செகண்டு தான் சொல்கிறாங்களே அவங்க தசா புத்தியை பாருங்கண்ணா. அதுதான் பிறந்த உடனே உன் தலையெழுத்து இறைவன் எழுதிடுவார். இறைவன் மேலே கோளாறு சொல்லலை, புரியல? ஏழையும் அவருக்கு ஒன்று தான், பணக்காரனும் ஒன்று தான். நீ 5 நாள் நடந்து போனாலும் தெய்வத்தை பார்க்க முடியாது. அவர் 5 மணி நேரத்தில் போயிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு நேருக்கு நேர் வணங்கிட்டு வந்துடுவார். 2 பேரும் ஒன்று தான். அதனால் மூட நம்பிக்கை மேலே வைக்காதீர்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ஜெயிச்சிடலாம். உங்கள் தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஜோதிட காலத்திலாம் கிடையாது. நன்றி.